ஹாய், இன்றைக்கி நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சம் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். டே பை டே, டே டு டே. இப்போ டே பை டே, டே டு டே ரெண்டும் பார்த்தா சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டே பை டேனா என்னென்னு பார்ப்போமா? டே பை டேனா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டுக்கிறது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக போகிறது, வாட் எவர் இட் மே பி. டே பை டேனா கொஞ்சம் கொஞ்சமாக. ஷீ இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே அப்படின்னா அவள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர்றாங்க. ஷீ இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே. வி ஆர் இம்ப்ரூவிங் ஆர் ஸ்கில்ஸ் டே பை டே. அதாவது நாங்கள் எங்கள் திறமையை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே வரோம். வி ஆர் இம்ப்ரூவிங் ஆர் ஸ்கில்ஸ் டே பை டே. டே பை டே பார்த்தாச்சு. இப்போ டே டு டே. டே டு டேனா தினசரி செயல்கள், நம்ம அன்றாடம் செய்கிற சில செயல்கள், அதை டே டு டே. We faced many challenges in our day-to-day life. அதாவது நாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை முறையில் நிறைய சவால்களை சந்தித்திருக்கிறோம். We faced many challenges in our day-to-day life. நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்திருக்கிறோம். He is busy with day-to-day work. அதாவது அவன் அவனுடைய தினசரி வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறான். He is busy with day-to-day work. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ் இஃப், ஈவன் இஃப். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதை எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஆஸ் இஃப். ஆஸ் இஃப்னா ஒரு விஷயத்தை கற்பனையாக சொல்கிறது, உண்மையாக இருக்காது, பட் இமேஜின் பண்ணி சொல்கிறது. அந்த இடத்துல வி ஹாவ் டு யூஸ் ஆஸ் இஃப். ஹீ டாக்ஸ் ஆஸ் இஃப் ஹீ நோஸ் எவ்ரி திங். அவன் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினான். ஓகே, ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியலை, பட் தெரிந்த மாதிரி கற்பனையாக. ஸோ அந்த இடத்துல வி ஹாவ் டு யூஸ் ஆஸ் இஃப். They behaved as if they were the owners of the place. அவங்க அந்த பிளேஸ்க்கே சொந்தக்காரங்க மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. சொந்தக்காரங்க மாதிரி. ஓகே, they behaved as if they were the owners of the place. Even if. ஈவன் இஃப்னா இருந்தாலும், அப்படி இருந்தாலும் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ கான்ட்ராஸ்ட் மீனிங் வரத்துல we have to use even if. I'll go even if it rains. அதாவது மழை பெய்தாலும் நான் போவேன். ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? போவேன். we will help you even if it is difficult. அதாவது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஈவன் இஃப்னா எப்படி இருந்தாலும். ஓகே வியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோமா டே பை டே, டே டு டே, ஆஸ் இஃப், ஈவன் இஃப். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோமா? We have to practice it in our daily life and speak English confidently.